நீங்க தான் சார் இன்னைக்கு வர சொன்னீங்க. நாளைக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்ட கடைசி நாள் சார். சார் ப்ளீஸ் நீங்க பணம் கட்டல நான் பரீட்சையில உட்கார முடியாது சார். சார் ப்ளீஸ் 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 சார். இப்ப என்ன பண்ண சொல்றேன்? நான் என்ன கஜானா வச்சிருக்கேன்? கேட்கற போலாம் கொட்டி கொட்டி கொடுக்கறதுக்கு அப்புறமா வந்து பாரு போ. இவ்வளவு நாள் நீங்க உதவுறது பெருசு இல்ல சார். கடைசி வருஷ பரீட்சைக்கு பணம் கொடுத்து உதவுங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ். இப்ப என்னால பணம் தர முடியாது. வேணும்னா ஒண்ணு செய்யறேன். இத பாரு, இந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு போய் வீட்டுல பிரிச்சு படிச்சு பாரு. பரீட்சையில பாஸ் பண்ணுவ. போ போ. யோ, பரீட்சைக்கு பணம் கேட்டா ஏதோ சம்பந்தம் இல்லாத நாவலை கொடுத்து நீ படி நான் சொல்றேன். நீயும் மாச்சு உன் பணம் மாச்சு. போயா. அது இப்படி கொடுங்க. நீங்க போலாம். I said get out. அச்சா. என்ன அப்படி பாக்குற? எண்ணி பாக்குறேன். எத? கையில் இருக்கிற பணத்தையும் என்ன கட்டிக்கிட்ட உங்களையும். ஏது இவ்வளவு பணம்? இது என்ன கேள்வியா இல்ல விசாரணையா? ரெண்டும் தான். இது உன் பணம் இல்ல. மாசம் முழுக்க ஆபீஸ்ல உழைச்சதுக்காக உங்க அப்பா எனக்கு கொடுத்த சம்பளம். வாட் எவர் இட் இஸ், இது எங்க அப்பாவோட பணம். இப்படி கண்டவனுக்கும் போற வரவனுக்கு எல்லாம் தூக்கி கொடுக்கறதுக்கு இது ஒண்ணும் தர்ம சத்திரம் இல்ல. அச்சனா, என்ன சேர்ந்தவங்களை கண்டாலே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏழைங்க வீட்டுக்கு வந்தா சொரிசரங்க வந்த மாதிரி அருவருப்பா பாக்குறேன். உங்களை சொல்லி குத்தம் இல்ல. அந்தஸ்து இல்லாதவங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள ஏத்தினாரே எங்க அப்பா சொல்லணும். மாப்பிள்ள, அவதான் புரியாம பேசிட்டா. நீங்களும் ஆத்திரப்படுறீங்க. என்ன சார், எப்போ எனக்கு தான் அட்வைஸ் பண்றீங்க? இவ்வளவு கொஞ்சம் கண்டிங்க. ஆமாப்பா, இவர் பண்ற தப்புக்கு என்னைய கண்டிங்க. இத பாருங்க, இதே இதுல தானம் பண்ணிட்டு இருந்தாருன்னா ஒரு நாளைக்கு நம்மளும் அவ்வளவுதான். அச்சனா மாப்பிள்ள, அவ குணம் தான் உங்களுக்கு தெரியுமே. ப்ளீஸ் ப்ளீஸ். உங்க அம்மா லேசப்பட்டதில்லம்மா. நம்ம விஷயத்துல அவ பெரிய ராஜதந்திரி. அவ உங்ககிட்ட சொன்னதெல்லாம் என்னவோ நியாயமெல்லாம் அவ பக்கம் இருக்கிற மாதிரியும் குத்தமெல்லாம் நான் செஞ்ச மாதிரியும் சொல்லியிருக்கா. ஒரே பொண்ணுங்கிறதுனால அவங்க அப்பா செல்லம் கொடுத்து வளர்த்தாரு. அந்தஸ்த நினைச்சவ மத்தவங்க ஃபீலிங்ஸ புரியாம இருந்துட்டா. இப்படித்தான் ராஜவேலன் ஒருத்தர் நம்ம வீட்டுல ரொம்ப நாளா டிரைவரா இருந்தார். ஏழையுடைய உணவை புரிஞ்சுக்காதவ அவரை என்ன செஞ்சா தெரியுமா? ராஜவேலன் என்ன இங்க வாங்க. என்னது கண்ணாடி உடைஞ்ச மாதிரி விடாம இருமிக்கிட்டே இருக்கீங்க? டாக்டரை பார்க்க வேண்டியதானே? டாக்டர் கிட்ட போன மாப்பிள்ள ஏதோ டெஸ்ட் பண்ண சொல்லி எழுதி கொடுத்தாரு. டெஸ்ட் பண்ணிக்கிறது? ஏதோ டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்டும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதை கொண்டு போய் காட்டுறதுக்கு தான் நேரம் இல்ல. மேடம் ஏதோ முக்கியமான வேலை இருக்கிறதா சொன்னாங்க. மேடம் சொல்றது இருக்கட்டும், முதல்ல இந்த டெஸ்ட காமிச்சு மருந்து வாங்கி சாப்பிடுங்க. டிபியோட ஆரம்ப கட்டம். என்னது? பயப்படாதீங்க, நல்ல மருந்து சாப்பிட்டா சீக்கிரம் குணமாயிடும். பணம் இருக்கா? இல்ல மாப்பிள்ள, 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினாதான் பணம். ஓ, என்னையா அது? பாயசங்க. ராஜவேலன் இங்க வாங்க. முதல்ல இந்த பாயசத்தை சாப்பிட்டுட்டு இந்த வெள்ளி டம்ளரை வித்து மருந்து வாங்கி சாப்பிடுங்க. மாப்பிள்ள, ஆபத்துக்கு பாவம் கிடையாது. சஞ்சீவி அர்ச்சனா என் கல்யாணத்துக்கு வந்த பிரசன்டேஷன் தான். இதே மாதிரி வேற டம்ளர் வாங்கி வச்சிடறேன். இல்ல தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிடுறேன். போங்க. அட போங்கண்ணா. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? நான் தற்செயலா நகை கடைக்கு போனதுனாலதான் உங்களோட மதிப்பை எடை போட முடிஞ்சது. ரொம்ப வருஷமா இந்த வீட்டுல வேலை பண்றீங்கிற காரணத்தினால போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க விரும்பல. சோறு போட்ட வீட்லயே திருடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அவசரப்பட்டு வார்த்தையை குட்டிடாதீங்கம்மா. இந்த விஷயத்தை ரொம்ப கிளர்னா பலருடைய வருத்தத்துக்கு ஆளாகணும். அனாவசியமா பேச வேண்டாம். நீங்க இங்க வேலை செய்யறது எனக்கு இஷ்டம் இல்ல. உங்க சம்பள பாக்கிய கேட்டு வாங்கிட்டு நீங்க போலாம். அர்ச்சனா, நான் சொல்றது கேளு. உன் கோபத்தினால நல்லவங்களையெல்லாம் நீ ஒதுக்குற. இத பாருங்க, இது வீட்டு நிர்வாக பிரச்சனை. தயவு செஞ்சு நீங்க இதுல தலையிட வேண்டாம். இந்தாங்க. ராஜவேலனே, ராஜவேலனே, தப்பு என் பேர்ல தான். அவ குணம் தான் உங்களுக்கு தெரியுமே. அவளை எப்படியாவது ஏதாவது சொல்லி நான் சமாதானப்படுத்திடுறேன். நீங்க 10 நாளைக்கு அவ கண்ணில் படாம இருங்க. அப்புறமா வேலைக்கு வந்துருங்க. இல்ல மாப்பிள்ள, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சா அதனால பெரிய குழப்பமே ஏற்படலாம். அது மூலமா உங்க 2 பேருக்குள்ள பெரிய பூகம்பமே உருவாகும். அதனால திருநது நானாவே இருந்துட்டு போறேனே. என்னன்னு இது பாரு மாப்பிள்ள, இங்க இல்லைனாலும் எங்க போனாலும் எனக்கு வேலை கிடைக்கும். டிரைவர் உத்தியோகம் தான். ஆனா உங்களுக்கு வெளியில வேற இடத்துல இந்த வேலை கிடைக்காது. மாப்பிள்ள உத்தியோகம். ஒண்ணு சொல்றேன், இனிமேலாவது புருஷனா மனுஷனா வாழ கத்துக்குங்க. எங்களுக்குள்ள இருந்த புகைச்சல் பிளவா மாறி பிளவு பூகம்பமா வெடிச்சது. உங்க அம்மா உன்னை வயத்துல சுமந்துட்டு இருந்த சமயம், வளகாப்பு விழாவெல்லாம் பிரமாதமா முடிஞ்சு எல்லாரும் ஊருக்கு புறப்பட்டு இருந்த நேரம். தம்பி, நான் போயிட்டு வரேன். என்னம்மா அது, வந்த உடனே புறப்படுறீங்களே? 2 நாள் தங்கிட்டு போக கூடாதா? இல்லங்க, அவர் வேற கேம்ப் போயிருக்காரு. வீட்டுல எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கு. நான் போய் தான் எல்லாம் கவனிக்கணும். அப்ப நான் வரேங்க. சரி வாங்க. சரி, போயிட்டு வாங்க.
யாரும் வெளியே போவாதீங்க, அப்படியே நில்லுங்க. எல்லாரோட பொட்டி பையெல்லாம் சோதனை போடணும். என்னம்மா என்னாச்சு? அப்பா நான் இந்த விரல்ல போட்டிருந்த வைர மோதிரம் அது பாத்ரூம்ல கட்டி வச்சிருந்தா திடீர்னு காணாம போயிடுச்சு. மேனேஜர், பாரபட்சம் இல்லாம எல்லாரோட பொட்டி எல்லாம் சோதனை போடுங்க. நான் ஊருக்கு புறப்பட்டு இருக்கேன், முதல்ல என் பையன் பாத்துக்கோமா. அக்கா, மடியில கனம் இருந்தா தானே தம்பி வழியில பயம். அப்படியே உங்க மனுஷங்களையும் சோதனை போட சொல்லுமா. அந்த பக்கம் மோதிரம் எப்படி லட்டுக்குள்ள வந்தது? அர்ச்சனா, சத்தியமா நான் இதை திருடல. நீங்க திருடினீங்க நான் சொல்லலையே, லட்டு சொல்லுது. இவ்வளவு பெரிய லட்டு இருந்தாதான் இலையிலேயே ஒரு அந்தஸ்தா இருக்கும். அது என்னது வரமாட்டேங்குது. எனக்கு பிடிக்க வரல. சின்னதா பிடிக்கணுமா? எனக்கு இந்த வேலையை வேணாம். கையை தொடச்சிட்டு போ. அச்சனா, இவங்க எல்லாம் சேர்ந்து லட்டு செஞ்சுட்டு இருந்தப்போ கொஞ்சம் பெருசா செய்ய நீ செஞ்சு காட்டினல, அப்ப உனக்கே தெரியாம இந்த மோதிரம் நழி லட்டுக்குள்ள போயிருக்கும். ஆஹா, அக்கா பண்ண தப்ப அழகாவே ஜோடனை பண்றீங்களே. உங்களை சொல்லி குத்தம் இல்லைங்க. ஏன்பா, அன்னைக்கு இவரு மோதிரத்தை வித்து வாடகை கொடுத்த போதும், திருட்டு தரமா ரூபா நோட்டை புத்தகத்துல வச்சு கொடுத்த போதும் நான் சொன்னேன் தப்பு செய்யறாருன்னு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என் மாப்பிள்ள மாதிரி வருமா, அவருக்கு தாராள குணம், அவர் ரொம்ப வெகுளின்னு சொன்னீங்களே. இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல, உங்க சம்பந்திகளோட அந்தஸ்தும் திருட்டு புத்தியும். பரம்பரைக்கே திருட்டு புத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்க அக்காவும் வந்திருக்கு. தம்பி, நல்ல நாளும் அதுமா ஏன்பா கர்ப்பிணி பொண்ணு கிட்ட சண்டை போடுறேன்? அர்ச்சனாவோட வளக்காப்பு ஆயுசுலயே மறக்க முடியாத விஷயம். இதனால எனக்கு அவமானமோ வருத்தமோ கிடையாது. ஆனா ஊருக்கெல்லாம் வெகுளித்தனமா ஓடி ஓடி உதவி செய்யற உன்னை அப்பா இவங்களுக்கு வித்துட்டாரேடா. வித்தாரு. இவ்வளவு பெரிய பங்களா, சொத்து, காசு எல்லாம் வருதுன்னு வித்தாரு. ஆனா எங்க அப்பா அந்தஸ்து கூட பார்க்காதே என்னோட மான மரியாதை எல்லாத்தையும் உங்ககிட்ட அடமான வச்சுட்டாரு. என் தலையெழுத்து. கர்ப்பிணியான என்ன, தாய் இல்லாத என்ன, இத்தனை பேர் முன்னாடி கை நீர் அடிச்சிட்டீங்கல்ல. இப்படி ஒரு வரவில்லைன்னு யாரும் அழுதாங்க? மாமா பாத்தீங்களா, 10 பேருக்கு படி திருட்டு பட்டம் கட்டுறா. புருஷனை புழு பூச்சி விட கேவலமா மதிக்கிறா. மாப்பிள்ள, சின்ன விஷயத்தை பெருசுபடுத்தாதீங்க. மாமா, நீங்க தான் பெரிய விஷயத்தை சின்னது பண்றீங்க. இனிமே இந்த வீட்டுல இருக்க முடியாது. ஏய், உனக்கு புருஷன் வேணும்னா இந்த வீட்டை விட்டு வெளியே வந்து என் வீட்டுக்கு வந்து எனக்கு அடங்க நடக்கணும். அப்பதான் மறுபடியும் நான் இந்த வீட்டுக்கு வருவேன். வாங்கக்கா போலாம். மாப்பிள்ள ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாப்பிள்ள. நீங்க எப்ப அவரை கேஞ்சறீங்க? உங்களுக்கு தலையெழுத்தா? என்னம்மா இதெல்லாம்? பொண்டாட்டியாச்சே, புள்ள தன்னதாச்சேன்னு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அவர் போறேங்கிறாரு. நீங்க அவர் காலில் வந்து கெஞ்சறீங்க. இத பாருங்க, உங்களுக்கு ஒரு குடும்பம் வேணும்னா இந்த வீட்டுக்குள்ள எங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாப்பிள்ளை வாழறதுக்கு கத்துக்குங்க. நான் மாத்திரம் இந்த படி இறங்கி வந்து உங்க பொண்டாட்டியா வாழ்வேன் நீங்க கனவே காண வேண்டாம். சரிதான், போடி. நீ வெளியே வரையா, நான் உள்ள வரலான்னு பார்க்கத்தான் போறேன். என் கால்ல என்னைக்காவது ஒரு நாள் நீ விடத்தான் போறடி. வாங்கக்கா. மாப்பிள்ள, மகளை பத்தின மனோவியாதியால உங்க தாத்தா ஹார்ட் அட்டாக்ல போய் சேர்ந்துட்டார். போறப்ப சும்மா போகல, என்னையும் அவர் கம்பெனில ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டர் அப்பாயின்மெண்ட் போயிட்டார். வரவு செலவு கணக்குல எல்லாம் நானும் கையெழுத்து போட்டு நிபந்தனை விதிச்சார். அப்படியாவது நாங்க ஒண்ணு சேர மாட்டோங்கிற நப்பாசை. நாங்க ஒன்னா சேர்ந்தோம். அதுவும் மாசம் 1ஆம் தேதி ஆபீஸ்ல கையெழுத்து போடுறதுக்காக மட்டும். கனடாவில இருந்து ஒரு கம்பெனிக்காரங்க வந்திருக்காங்க. மெஷினரி விஷயமா கான்ட்ராக்ட் பேசி கையெழுத்து போடணும்னு உங்க அம்மா சொன்னா. அது சரியான ஃப்ராட் கம்பெனின்னு எனக்கு தெரியும். நான் சொன்ன அவ கேட்க மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் ரோட பிளாக் பண்ணி அந்த பிசினஸ் நான் கெடுத்தேன். ராதா, நான் ஒரு வீட்டுல இருக்கேனே, அந்த வீடு உங்க தாத்தா முதல்ல வாங்கின வீடு. அது ரொம்ப ராசியான வீடு, அடிக்கடி சொல்வார். அந்த வீட்டுல 3/4 பேர் இருக்கிறவங்க அவங்க உறவுக்காரங்க. அந்த வீட்டை ஒரு சேட்டுக்கு விலை பேசி பிளாட் கட்டுறதுக்கு அவங்க அம்மா ஆசைப்பட்டா. அதை ரெண்ட் கண்ட்ரோல் மூலமா நான் தடுத்தேன். காசுக்காக இல்ல, சாதாரண குடும்பங்கள் நாளைக்கு வீடு இல்லாம தவிக்க கூடாதுங்கிறதுக்காக. அந்தஸ்த பார்க்காம அந்த பெரிய மனுஷன் உங்க அம்மாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். அந்த நன்றிக்காக அவகிட்டே நான் பிரிஞ்சிருந்தாலும் அவ யார்கிட்ட ஏமாறாம பாதுகாத்துட்டு இருக்கேன். டாடி, நீங்களும் அம்மாவும் நடந்ததை மறந்து எப்ப ஒண்ணு சேர போறீங்க? ஒண்ணு சேர்றதா? ஒண்ணு சேர முடியும் நீ நினைக்கிற? ஏம்மா, இந்த 2 தண்டவாளமும் ஒன்னா சேருமா? சேர்ந்தது ரயில் தடம் புரண்டிடும். அப்படித்தான் நானும் உங்க அம்மாவும். குட் ஈவினிங் மம்மி. குட் ஈவினிங். அம்மா, அப்பா உன் மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்காரு தெரியுமா? போன்ல பேசுறப்ப சொன்னாரு, இப்பெல்லாம் தனிமை விட ரொம்ப வாட்டுதா, கைய கால வலிச்சா யாரும் பக்கத்துலயே இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அடிக்கடி நெஞ்சு வலி வருதா. நீ அம்மா சொல்றத கேட்டுக்கிட்டு அம்மா பொண்ணா வேறு, அவ மனசுல உள்ளதை வெளியில காட்டிக்க மாட்டா, கத்துவாளே தவிர ரொம்ப நல்லவனாரு. என்ன பத்தி இப்பவாது புரிஞ்சா சரி. நான் எப்பவுமே சொல்லுவேன் ராதா, நமக்குள்ள சண்டையோ சச்சரவோ அது 4 செவத்துக்குள்ளதான் இருக்கணுமே தவிர
வெளியில 4 பேருக்கு தெரிஞ்சா நம்ம அந்தஸ்துக்கு தான் அவமானம்னு. இனிமே இந்த வயசுக்கு மேல இதெல்லாம் அவருக்கு யாரும் புரிய ரியலைஸ் பண்றாரு. ஆனா நீதான் என்னடி நான் தான் எப்ப பார்த்தாலும் நான் வர வர இந்த வீட்டுல அப்பா புராணம் ஜாஸ்தியா போச்சு. காலையில இந்த புத்தகத்தை தொட்டியா போய் படிக்கிற வேலையை பாரு. போடி. அவருக்கு நிச்சயம் இல்லையா? என்னாலும் சரி, நாளைக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் வரும்போது